மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி யமுனாவை பற்றி பார்த்தீங்கன்னா நிவின் கிட்ட நிவினோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் கூட என் மனசு ஆறிடும், 2 பேருமே சேர்ந்து வாழ மாட்டேறீங்க, அப்புறம் எதுக்கு நீ அவ கூட இருக்க, டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் நான் சீரியஸாக யோசிக்கல, இனிமேல் இந்த பேச்சை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நிவினும் தெளிவாக சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கங்கா கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, வீடை விற்கிற பற்றி பேசலாமாக்கா, நீயும் பேசு, நானும் உனக்கு சப்போர்ட்டுக்கு பேசுகிறேன், அப்போ தான் அம்மா ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி கங்காவும் யமுனாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கஷ்டத்தை சொல்லி இப்போதைக்கு எங்களுக்கு வீடை விற்று காசு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா சாரதாமாவும் சரி நான் யோசிக்கிறேன், காவேரி கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் எதுக்குமா காவேரி கிட்ட பேசணும், நீ முடிவு எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. எப்படி அவகிட்ட பேசாமல் நான் முடிவு எடுக்க முடியும், நான் அவள்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காவேரி கிட்ட இந்த விஷயத்தை வந்து பேச போகிறாங்க. ஆனால் காவேரி பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்கு சுத்தமாக ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா காவேரிக்கு அவங்க அப்பா ஞாபகமாக இருக்குது இந்த ஒரு வீடு மட்டும்தான், அதை வந்து விற்கிறதுக்கு காவேரி கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த கங்காவும் யமுனாவும் பார்த்திங்க அப்படின்னா எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த வீடை விற்று அதில் வர காசை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்காங்க. யமுனா பார்த்திங்கன்னா அந்த காசு வந்ததுக்கப்புறம் அது நிவின்க்கு வந்து பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அது நிவின் வாங்கவே மாட்டார். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வீடை விற்றுருவாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.